கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த கூட்டத்தில் அதிகமான மக்கள் கூடியதால் கடும் நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் மயக்கமடைந்த நிலையில் 39 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கரூர் மருத்துவமனைக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சிகிச்சையில் உள்ள மக்களிடம் ஆறுதல் கூறியதும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கையாண்ட விதமும் கவனம் பெற்றுள்ளது. அதாவது இந்த சம்பவத்திற்காக விஜய் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதெல்லாம் கற்பனை கேள்வியாக பார்ப்பதாக தெரிவித்தார். அதை பற்றி இப்போது பேசுவது சரியாக இருக்காது என்றும் குறிப்பிட்டார். விஜய் வந்து மக்களை பார்க்கவில்லையே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்று தெரியாது. எங்களை பொறுத்தவரை மனித உயிர் முக்கியம். நடந்திருப்பது மிகவும் சோகமான நிகழ்வு. இனி எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாது. இதுவரை இந்தியாவில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்ததில்லை. இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லாததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தமிழகத்தில் மற்ற கட்சிகள் அனுபவம் உள்ள கட்சிகள், அவற்றில் கட்டமைப்பு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. நாங்கள் நடத்தும் மாநாடு கூட்டங்களில் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோல மற்ற கட்சிகளும் கூட்டங்களை நடத்தியுள்ளன. அங்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்தந்த ஊர் நிர்வாகிகளுக்கு, பொறுப்பாளர்களுக்கு கூட்டங்களை நடத்திய அனுபவம் உண்டு. இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்கும் அனுபவம் அந்த கட்சிகளுக்கு உண்டு. முதல்வர் இங்கு வந்து மக்களை பார்த்ததும் நிவாரண நிதி கொடுத்ததும் ஒரு அரசின் கடமையாகத்தான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும் போது இதுபோல செயல்பட வேண்டியது அரசின் கடமை. எல்லா அரசும் அப்படித்தான் செயல்படும். அதைத்தான் இப்போது ஸ்டாலினும் செய்திருக்கிறார். விஜய்க்கு என்னுடைய ஆலோசனை என்னவென்று கேட்டால், ஒரு கட்சித் தலைவர் இன்னொரு கட்சித் தலைவருக்கு அறிவுரை கூறுவது ஏற்புடையதாக இருக்காது. கமிஷன் அறிக்கை வெளியான பிறகே கருத்து சொல்ல முடியும் என தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அரசியல் நோக்கமில்லாமல் முழுக்க முழுக்க முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர் பேசுவது போல கையாண்டார். இறப்பில் அரசியல் செய்யாத தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் என்று கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த மக்களை பார்க்கவே இது வரைக்கும் அவங்க கட்சியில அப்படியே அவரை வந்து பார்க்கலைங்க சொல்றேன். விலைமதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும், இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாத்தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாத்தான் பார்க்குது. இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது.